அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை கட்டாய விருப்ப ஓய்வு என்பதின் பேரில் அவர்களை கட்டாயப்படுத்தி பிபிடிசி நிர்வாகம் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவது அப்பட்டமான மனித உரிமை மீறலும் சட்ட மீறலும் ஆகும். இதிலிருந்து வெளியேற்றுவதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் 99 வருட குத்தகை வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு முடிவடைகிறது. இந்த நிலையில் பிபிடிசி நிர்வாகம் வெளியேறும் பட்சத்தில் மாற்றாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் தலைமையில் அதை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அது தமிழ்நாடு அரசுக்கு அது சிரமமாக கருதும் பட்சத்தில் நாங்கள் ஏறக்குறைய கடந்த 30 ஆண்டு காலமாக 1998 இருந்து வலியுறுத்தி வரக்கூடிய வகையில் அந்த தேயிலை தோட்டங்களை இப்பொழுது பணிபுரிந்து கொண்டு வரக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் அது தேயிலையாகவோ மாற்றுப்பயிராகவோ வேறு தொழில் சுற்றுலா போன்ற தொழிலை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலையிலிருந்து பிபிடிசி நிர்வாகம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்றுவதை புதிய தமிழகம் அனுமதிக்காது. தேவைப்படும் பட்சத்தில் அதற்குண்டான போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தமிழ்நாடு தேயிலை தோட்ட இப்பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், அதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ் உட்பட்ட பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் தேயிலை காப்பி பயிரிட்டப்பட வருகின்றன. ஆனால் பெரும்பாலான தொழிலாளர்கள் இப்பொழுது குடும்பங்களை சார்ந்தவர்கள் படித்து வெளியேறுகின்ற காரணத்தினாலே அங்கே இப்பொழுது தொழிலாளர்களின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்ற ஒரு சூழலை உருவாகி வருகிறது. எனவே இதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அரசு நிலத்தில்தான் பெரும்பாலான தேயிலை தோட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. எனவே அதை இப்பொழுது அந்த குத்தகை முடிகின்ற பொழுது அந்த நிலங்களை ஒன்று அரசு படித்த இளைஞர் அந்த தேயிலை தோட்ட குடும்பங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு 5 ஏக்கர் நிலமாக பிரித்து கொடுத்து அவர்கள் அதை மாற்று பெயர் அது காய்கறியாகவோ அல்லது பழ வகைகளாகவோ அல்லது சுற்றுலாவோ டெவலப் ஒட்டுமொத்தத்தில் அந்த மலைப்பக்கூடிய தேயிலை தோட்டங்களும் அழியாது. அதே சமயத்தில் அந்த இயற்கை வேளாண்மையும் பாதுகாக்கப்படும். இப்பொழுது பெரும்பாலான மக்கள் இயற்கை வேளாண்மையை விரும்புகிறார்கள். எனவே மலைப்பகுதிகளில் ஒன்று அது பின்னடைவு ஏற்படுகின்றது. மாற்றாக ஆர்கானிக் அதாவது இயற்கை காய்கறிகளை விளைவிப்பதற்கு உண்டான அந்த மாற்றுப்பயிர்களை விளைவிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எங்கெல்லாம் குத்தகை முடிகிறதோ அங்கு மாற்றுப்பயிர்களை செய்வதற்கு அது வால்பாறையாக இருந்தாலும் சரி அல்லது குன்னூராக இருந்தாலும் அல்லது எஸ்எம்இ செக்டார் என்பது மத்திய அரசுடைய கீழ் இருக்குது. எனவே அந்த துறையின் கீழ் இதை ஏற்பாடு செய்திட வேண்டும். அவர்கள் சுற்றுலா டெவலப் பண்ணுறதுக்கு அது காய்கறிகள் பயிரிடுவதற்கு உண்டான அரசு வங்கிகள் மூலமாக அதை உதவி செய்ய வேண்டும் என்று அதை கேட்டுக்கொள்கிறேன். அதே சில பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய குத்தகைகளான முடியாமல் இருக்கும். அந்த நிறுவனங்களும் வெற்றிகரமாக நடக்கணும். தேயிலை தோட்டங்களும் தங்களுடைய செல்வாக்கு இழக்காமல் இருக்கணும். அந்த பொருளாதாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களைப் போல குறைந்த சம்பளம், குறைந்த வசதி, சமூக கொடுமை இழைத்து இனிமேல் தொழிலாளர்களிடத்தில் வேலை வாங்க முடியாது. எனவே தொழிலாளர்களையும் பங்குதாரர்கள் ஆக்கினால்தான் அந்த நிறுவனங்களையும் வெற்றிகரமாக நடத்த முடியும், லாபகரமாக நடத்த முடியும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் ஒருவேளை குத்தகைகள் இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களைப் போல தனி முதலாளிகள் தனி கம்பெனிகளால் மட்டும் நிச்சயமாக தேயிலை தோட்டங்களை தொடர்ந்து வெற்றிகரமாக லாபம் நடத்த முடியாது. எனவே தொழிலாளர்களை பங்குதாராக்க வேண்டும். 60% 40% தொழிலாளர்களையும் பங்குதாராக்கினால் நிச்சயமாக எல்லா பகுதிகளிலும் இந்த தொழிலும் வளரும், தொழிலாளர்களும் வருவாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். அதே வர முக்கியமான விஷயம், அண்மை காலமாக இந்த தேயிலை தோட்டங்களில் உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அதுக்காக உயிரிழந்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் வால்பாறை உட்பட பல இடங்களில்
ஜார்க்கண்டிலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் அதே பிற மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இங்கே வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டு தொழிலாளர்களை நிர்வாகங்களே வந்து புறக்கணிக்கக்கூடிய போக்கும் அவமதிக்கக்கூடிய போக்கும் அவர்களை நிராகரிக்கக்கூடிய போக்கும் வளர்ந்துட்டு வருது. இது எந்த விதத்திலும் சரியானது கிடையாது. இந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அது ஏழை எளிய மக்கள். எனவே அந்த குடும்பங்கள் வாழணும், அந்த 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 தொழிலாளர்கள் தான் இருக்கணும். வெறும் பேர் தமிழ்நாடுன்னு வச்சுட்டா பத்தாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கி தரைப்பக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் 100 நாள் வேலை கிடைக்காதா, அது 50 நாள் வேலை கிடைக்காதா, 1000 ரூபா சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் இங்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை தமிழர்களே வந்து வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் கூலிக்காரர்களாக இல்லாமல் அவர்களையும் சிறு முதலாளிகள், எப்படி ஊட்டியில் வந்து காப்பி தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் சிறு சிறு முதலாளிகளாக உருவாக்கப்படுறார்களோ அதுபோல் தேயிலை தோட்டங்களை இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் குடும்பங்களுக்கு தலா 5 ஏக்கர் என்று பிரித்துக்கூடிய அந்த ஃபார்முலாவை கொண்டு வரணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. 1967 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெருஞர் அண்ணா அவர்கள் அது வந்த பிறகு வந்த உடனடியாக வந்து தஞ்சாவூரில் ஒரு விவசாய மாநாட்டில் பேசின போது உண்மையான சமூக நீதி என்பது விளைநிலங்களை அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பது தான் நம்முடைய லட்சியம் என்று பேசியிருக்கிறார். எனவே சமூக நீதி பேசக்கூடிய இன்றைய அரசு தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடிய நிலங்களை ஏழை எளியவர்கள், குறிப்பாக இந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியுடைய குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும்.